நிறைய பெண்களுக்கு அவங்களோட கருமுட்டை வளர்ச்சியும் எக்கோட குவாலிட்டியும் போதுமானதாக இருக்கிறதில்ல. இதனால அவங்க இயற்கையாக கருவுறுதலில் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏஜ் ஃபேக்டர். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியும் அதுக்கான முதிர்ச்சியும் இருக்கும். அதனால தான் பொதுவாக 35 வயதுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு இயற்கையாக கருவுறுதலில் ப்ராப்ளம் வருது. செகண்ட் ஒன், லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். இப்போ இருக்க எல்லா டிசீஸ்க்கும் மேஜரான காசே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ நியூட்ரிஷன் இல்லாத அன்ஹெல்தி டயட்ஸை ஃபாலோ பண்ணுறது, அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் அண்டு மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிக் ஹேபிட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் உங்களோட எக் குவாலிட்டியை டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் ஒன், சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், ஹைப்பர் ப்ரொடக்டினிமியா, ஒபசிட்டி, தைராய்டு கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிற கண்டிஷன்ஸ்லாம் இன்டெரக்டாக அது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியும் எக்கோட குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த ரீசன்னால கருமுட்டை வளர்ச்சியில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு இயற்கையான முறையில் சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.